மக்களே, ஃப்ரெண்டு நெல்லிக்காய் எனக்கு வந்து நெல்லிக்காய் ஊறுகாய் போட்டு கொடுங்கக்கா அப்படின்னாங்க. அவங்க ஒண்டி தான். அவங்களுக்கொசரம் இன்னைக்கு போயிட்டு நெல்லிக்காய் வாங்கிட்டு வந்தேன். அது இல்லாமல் நான் வந்து நெல்லிக்காய் வந்து நிறைய அன்றைக்கி நெல்லிக்காய் 2 கிலோ வாங்கிட்டு வந்தேன். 1 கிலோ தனியாக எடுத்து வச்சுட்டு இங்கே ஒவ்வொரு கிலோவாக வாங்கிட்டு மீதி அவங்ககிட்ட சொல்லிட்டு வந்துக்கிறேன். நாளைக்கு மாங்காய் வாங்கும்போது இன்னும் எனக்கு ஒரு 2 கிலோ வேணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நம்ம இப்போ தானே கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொருத்தருக்கா போட்டு கொடுத்துட்டுக்கிறோங்க, சரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து எண்ணெய் வந்து ரெடி பண்ணுறதுக்கு எல்லாம் போட்டு கடவுள் புண்ணியத்தில் ஆரம்பித்து இன்றைக்கி பொருளெல்லாம் போட்டு எடுத்து காட்டன் போட்டு மூடி வச்சுட்டேன். ஏன்னா அது ஒரு 21 நாளைக்கு நம்ம வெயிலில் வச்சு டெய்லியாக வெயில் வச்சு எடுக்கணும். அவ்வளோதான். அதில் போட்டிருக்கிற பொருளெல்லாம் நான் ஆல்ரெடியாக அதுக்கு இது அடித்து எல்லாம் அது சேல்ஸு போனதாங்க. கருஞ்சீரகம் துணியை துவைச்சி போட்டதுக்கப்புறம் மிளகு, கருஞ்சீரகம், வெந்தயம், கருவேப்பிலை, வெற்றிவேர், இது அருகம்புல், கொய்யா இலை, செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூவு, கூழாங்கிழங்கு, அடுத்தது வந்து இன்னொரு கிழங்கு கருப்பாக இருக்கும், அதோட பேர் எனக்கு டக்குன்னு இல்லை. ஒரு 9 வகை பொருளுங்க அதில் நான் போட்டிருப்பேன். எல்லாமே போட்டு கரிசலாங்கண்ணி, பொன்னாங்கண்ணி, முருங்கைக்கீரை, இது எல்லாமே போட்டிருப்பேன். கத்தாழை தவிர நமக்கு எல்லாமே போட்டிருப்பேன். ஏன்னா கத்தாழை வந்து ஹேர் பேக் வந்து நான் ஆல்ரெடியே நான் வந்து வீடியோ போட்டிருப்பேன். அது நிறைய இப்போ சேல்ஸ்க்கும் வாங்கிட்டாங்க மக்கள், கம்மியாக தான் இருக்குது. அதில் வந்து 11 வகை பொருள் போட்டிருக்கேன் சூக்காயை சேர்த்து. அது நம்ம இந்த ஆயிலை மசாஜ் பண்ணி நல்லா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஊற விட்டு அதை வந்து நம்ம தண்ணியிலையா கஞ்சிலையா அது பாரம்பரியம் பிரகாரமாக நம்ம வந்து அந்த மெத்தடில் நம்ம யூஸ் பண்ணோம்லான்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஏன்னா வந்து நிறைய வந்து உடம்பு ஹீட்டு வந்து குறைக்கிறதுக்கோசரம் அது சீவுக்காய் வந்து ஹீட்டுன்னுவாங்க. அதில் போட்டிருக்கிற பொருள் வந்து அந்தளவுக்கு இருக்குங்க. அரப்புலேருந்து ஆவாரம் பூவிலேருந்து எல்லாமே போட்டிருப்பேன். அது ஒரு நமக்கு ஒரு அரை மணி நேரம் இந்த ஆயில் கொடுத்து நம்ம இதில் ஆயிலையும் நம்ம ஆவாரம் பூ போடுறோம்ப இருந்தாலே நல்ல மசாஜ் கொடுத்து ஊற வச்சு அந்த பேக் போட்டு நம்ம தலை குளிச்சோம்லான்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதை நான் யூஸ் பண்ணுறதுனால நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அது வாங்கிட்டு இருக்கிறவங்க யூஸ் பண்ணாவே அவங்க சொன்னதுக்கு அந்த அளவுக்கு இருக்குங்க பெனிஃபிட்டு. இப்போ நான் வந்து ஊறுகாய் இவங்க 1 கிலோ எனக்கு வந்து ஆல்ரெடியாக நான் அவங்களுக்கு வந்து போட்டு கொடுத்துருக்குறேன். அவங்க வந்து அப்போ வந்து நான் இனிப்பு நெல்லிக்காய் போட்டு செஞ்சு கொடுத்தேன். இப்போ அவங்க ஊறுகாய் மாதிரி, ஏன்னா இப்போ பூண்டு ஊறுகாய், சின்ன வெங்காயம் ஊறுகாய், மாங்காய் ஊறுகாய் இதெல்லாம் போட்டிருந்தேன். பூண்டு ஊறுகாயை இது 2வது டைம் போட்டிருக்கிறேன். மாங்காய் இன்றைக்கி வாங்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டேன். நாளைக்கு வச்சு சொல்லிட்டாங்க மார்க்கெட்டில், அந்த நம்ம மார்க்கெட்டில் போய் எடுக்கிற இடத்துல. சரி நெல்லிக்காய் நம்ம வந்ததுக்கு நெல்லிக்காய், முருங்கைக்காய், முருங்கைக்கீரை பொடி பண்ணுறதுக்கு கருவேப்பிலை, ஆல்ரெடியாக கருவேப்பிலை பொடி போட்டு வச்சுருக்கிறேன் கடையில், இன்னும் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கருவேப்பிலை வந்துங்க. பூண்டு பொடியும் இன்றைக்கி பூண்டு பொடி கொஞ்சம் போட்டு வச்சுருங்க. எண்ணெய் ரெடி பண்ணேன். இன்றைக்கி அமாவாசைன்றதுனால எது நம்மளால் முடிஞ்சதோ அதெல்லாம் கொஞ்சம் இன்றைக்கி செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு செஞ்சுட்டேன். இந்த நெல்லிக்காயும் வந்து அவங்களுக்கு செய்யலான்றதுக்கோசரம் ஒரு சின்ன ஃப்ளாட் பக்கெட் மாதிரி எடுத்து வச்சுருக்குறோங்க. இப்போ இதுக்கு தேவை சிம்பிளான இது தாங்க. இது நம்ம வந்து ஜீரகம், கடுகு, இது வெந்தயம், இது 3ம் பொன்னாரமாக வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கிறது தான். இது நம்ம வீட்டில் ஆல்ரெடியாக அரைச்சி வச்சுருக்கிற மிளகாய் வச்சுருக்காங்க. உப்பு, கல் உப்பு,
1 கிலோ என்ன 1 கிலோ லக்ஷ்மி கடாட்சம் 1 கிலோ நெல்லிக்காய். நமக்கு இது தேவையாக இருக்கிறது சும்மா கருவேப்பிலை போடலான்றதுக்கு சமைச்சிருக்கிறேன். நல்லெண்ணெய்ங்க. என்னன்னு சொல்லிவிட்டு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இது வந்து தனியாக மறுபடியும் பத்தலைன்னு சொல்லிவிட்டு வாங்கிட்டு வந்தேன். 1 லிட்ரு நல்லெண்ணெய் தான். இது கொஞ்சோண்டு இது மாங்காயும் நான் இந்த மாதிரி தான் போட்டேன் ஃபஸ்ட்டில். ஆனால் அது கொஞ்சம் தாளிச்சு உப்பு போட்டுக்கலாம். போட்டு எல்லாமே ஒன்றா கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அது புளிக்கு விட்டு நம்ம பண்ணுறது தான். தேவையாக இருக்கிற உப்பை நம்ம வந்து எடுத்து ஊறுகாய் போட்டுக்கலாம். இப்போ நெல்லிக்காயையும் எடுத்து நம்ம கருவேப்பிலையும் போட்டு, அது கருவேப்பிலை நம்ம சாப்பிட்றது அவ்வளோ உடம்புக்கு நல்லதுங்க. நம்ம வந்து கருவேப்பிலை வந்து நம்ம ஏதோ ஒரு மாதிரியாக நினைக்கிறோம். ஆனால் அந்த கருவேப்பிலை நம்ம சேர்த்து சாப்பிட்றது நம்ம உடம்புக்கு எவ்வளோ நல்லதுன்னு சொல்லிட்டு எனக்கு அது சாப்பிட்டு பார்த்ததுக்கு அப்புறம் தாங்க தெரியும். அதில் நமக்கு முடி கொட்டுறது, கண் எரிச்சல், நிறைய பிரச்சனை, இந்த இது மலச்சிக்கல், அதிலெல்லாம் வந்து நமக்கு கருவேப்பிலை அவ்வளோ நீர் சத்து இருக்குதுங்க. நமக்கு அது இல்லாமல் இரும்பு சத்து உள்ள பொருள் அது. தூள் காரம் வந்து வாசம் நம்ம வீட்டில் செய்கிற பொருளுங்களே வாசம் தாங்க. ரொம்ப காரமாக அவங்க அதிகமாக எடுத்துக்க மாட்டாங்க. அடுத்தது நம்ம கடுகும் வெந்தயம் இதெல்லாம் போட்டு பொடி பண்ணி வச்சுருக்காரு. அது ஒரு 2 ஸ்பூன் அதை போட்டால் அதுக்கு மேலே வாசம். சரிங்களா? எண்ணெய் வாங்கிட்டு வந்து எனக்கு அந்த வாசம் வந்து தூக்கு பாருங்க. அவ்வளோதாங்க. இப்போ வந்து நம்ம இதை மூடி போட்டு நல்லா கலக்கி விட்டும்ப மூடி போட்டு வச்சிடலாங்க. இது ஒருத்தருக்கேங்க. இது நல்லா ஊறட்டும். ஒரு 2 நாள் கழிஞ்சதுக்கு அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம். பாய் மக்களே.